ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மினி சமையல் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாட்டு ஸ்பெஷல் மாவுருண்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே சத்தான ஒரு ஸ்நாக்ஸு. அது மட்டும் இல்லை, இதை செய்கிறதுக்குமே அதிகமான பொருட்கள் தேவைப்படாது. வீட்டில் உள்ள 3 பொருட்கள் இருந்தால் போதும். இப்போ இந்த ஸ்பெஷல் மாவு உருண்டையை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இந்த மாவு உருண்டை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 பொருட்களை வச்சு தான் நம்ம மாவு உருண்டை செய்ய போகிறோம். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வறுபட்ட வாசனை வரணும். அது வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வறுத்துக்குவோம். பாருங்கள், இப்போ பாசிப்பருப்பு ரொம்பவும் நிறம் மாறக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ பாசிப்பருப்பு வறுபட்ட வாசனையுமே நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வறுபட்ட இந்த பாசிப்பருப்பை நல்லா கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பவுடராக முதல்ல அரைச்சி எடுத்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பை ஒரு ஜல்லடை வச்சு சலிச்சு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு சில பாசிப்பருப்பு இதில் அரைப்படாமல் கூட இருக்கலாம். இந்த மாதிரி அரைப்படாமல் இருக்கிற பருப்பை இந்த மாதிரி சலிச்சு எடுக்கும்போது அது தனியாக வந்துடும். அதுக்காக முதல்ல இந்த மாதிரி மாவை சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாவை சலிச்சு எடுத்த பிறகு இந்த பாசிப்பருப்பு அரைப்படாததெல்லாம் சின்ன சின்ன குறுனெல்லாம் நமக்கு இந்த சல்லடையிலே தங்கிருச்சு பாருங்கள். இதுக்காக தான் சலிச்சு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், மாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு. பாசிப்பருப்பை அரைச்சி எடுத்தால் அதே மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க ஒயிட் சுகரையும் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். சுகரை பவுடர் பண்ண பிறகு இப்போ மாவு கூட நம்ம சேர்த்துடலாம். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கங்க. உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா நீங்கள் சுகரை அரைக்கும் போதே ஒரு 3 ஏலக்காயை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல மாவையும் சுகரையும் நல்லா ஒரு முறை கை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவையும் சுகரையும் நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் அளவுக்கு நெய்யை நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கணும். சூடு பண்ணி நம்ம நெய்யை இந்த மாவில் சேர்க்கும்போது தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக வரும். அதனால இப்போ நெய்யை நம்ம நல்லா உருக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெய்யை நல்லா சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த நெய்யை இந்த மாவில் சேர்த்துக்கலாம். முழு நெய்யையும் அப்படியே சேர்க்கணுங்கிறது இல்லை, பாதி பாதியாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். நெய் இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் கை வச்சு மாவை கலந்து விட முடியாது. அதனால் ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. எல்லா மாவுலையுமே நல்லா ஈக்குவலாக இந்த நெய் படுறது மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யோட சூடு நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம கை வச்சு நல்லா மாவை ஈக்குவலாக நெய் எல்லா மாவுலையும் படுறது மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாவை கலந்து விட்டுக்கணும். ஏற்கனவே பாதி நெய்யை அதில் சேர்த்துட்டோம். இப்போவும் கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் பத்தலைனா கூட நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டே நெய்யை அதிகமாக சேர்த்துடாதீங்க. இப்போ நான் உருக்கி வச்சுருந்த 1/4 கப் அளவுக்கு நெய்யையுமே முழுசாக சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து நம்ம நல்ல உள்ளங்கையில் இந்த மாதிரி உருட்டி வச்சு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவு உருண்டை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ரொம்ப சத்தான டேஸ்டான உருண்டை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதே போல் நம்ம எல்லா உருண்டைகளையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு உருண்டை கூட நான் உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன். தீபாவளி ஸ்பெஷல் ரெசிப்பியில் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக மாவு உருண்டை இருக்கும். அதனால் நீங்கள் மறந்துடாமல் மிஸ் பண்ணாமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதே போல் எல்லா உருண்டைகளுமே நம்ம ஈஸியாக உருட்டி எடுத்தாச்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான இந்த மாவு உருண்டை ரெசிப்பியை கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.